நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் அமைந்து வரும் அரசியல் கட்சிகளின் கூட்டணிதான் இந்த வாரத்தின் தலையாய நிகழ்வாகும். பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகளை அங்கீகரித்து உயரிய விருதும், பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கருத்தை உலகத் தலைவர்கள் எதிரொலித்ததும் அடுத்த முக்கிய நிகழ்வுகள். இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன. இந்திய நாடே இன்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பது நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல்தான். 2014ஆம் ஆண்டில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்த பிஜேபி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நோக்கத்துடன் மாநிலந்தோறும் கட்சிகளுடன் தேர்தல் உடன்பாடு கண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இந்த முறை பிஜேபி அஇஅதிமுக அணியில் பாமகவும் இணைந்து கொண்டது. இந்த தொகுதி உடன்பாட்டின்படி பிஜேபிக்கு 5 மக்களவைத் தொகுதிகளும், பாமகவுக்கு 7 தொகுதிகளும், 1 மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்டன. அஇஅதிமுக பிஜேபி இடையிலான பேச்சுவார்த்தை 2 கட்டமாக நடைபெற்றது. தொகுதி உடன்பாடு குறித்து முதலில் மத்திய அமைச்சரும் பிஜேபியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சென்னை வந்து தமிழக அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் ஒத்த கருத்து ஏற்பட்டதை அடுத்து மீண்டும் சென்னை வந்து தமது கட்சியினருடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பிஜேபி தலைவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். பின்னர் முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சரும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பியூஷ் கோயலை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து இரு கட்சிகளுக்கும் இடையே தொகுதி பங்கீடு கையெழுத்தானது. தொகுதி ஒதுக்கீடு விவரத்தை ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். இதனை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி செய்தார். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்று கூறி 40ம் நமதே என்று தமிழில் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். Today come live when I see the discussions I've had with my good friends and the leaders of AIADMK, Thiru Palaniswamy ji and Thiru Pannirselvam ji. Together we will work so that Honorable Amma will be happy that we have worked to serve the people of Tamil Nadu, so that together we are working to continue the legacy and the good work that Honorable Amma did for Tamil Nadu, and I am sure every Karyakarta, every worker, every leader of Bharatiya Janata Party, of AIADMK, of PMK and all our other alliance partners will work together for the success of 40 seats. Once again, Narpatum Namadhe, we are working for 40 seats. பாமகவுக்கு 7 மக்களவைத் தொகுதியும் 1 மாநிலங்களவை இடமும் வழங்கப்படும் என்றும், தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளில் அஇஅதிமுகவுக்கு பாமக ஆதரவு அளிக்கும் என்றும் உடன்பாடு ஏற்பட்டதாக ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும். பின்னர் அமைச்சர் பியூஷ் கோயல் சாலிகிராமத்தில் உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கோயல், விஜயகாந்தை நலம் விசாரிக்கவே தாம் வந்ததாக தெரிவித்தார். அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைந்தது ஏன் என்ற கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பதிலளித்தார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகள் 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 நிபந்தனைகளை முன்வைத்து அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதாகவும், இந்த நிபந்தனைகளை ஏற்கனவே அஇஅதிமுக நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார். திராவிட கட்சிகளுடன் பாமக கூட்டணி சேராது என்று தமது முந்தைய நிலைப்பாட்டில் தற்போது சிறிது சமரசம் செய்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சில கட்சிகளை தமது அணியில் சேர்த்துக் கொள்ளும் முயற்சியில் அஇஅதிமுக ஈடுபட்டுள்ளது. அதன் ஒரு கட்டமாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி தொகுதியில் போட்டியிடுவதென்று முடிவாகி ஒப்பந்தம் கையெழுத்தானது.
தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி அமைவதற்கு முன்னதாகவே மகாராஷ்டிர மாநிலத்தில் சிவசேனா கட்சியுடன் பிஜேபி உடன்பாடு கண்டது. சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேயுடன் பிஜேபி தலைவர் அமித்ஷாவும் மாநில முதலமைச்சர் பட்னாவிஸும் நடத்திய பேச்சுக்களில் தொகுதி முடிவு எட்டப்பட்டது. மொத்தம் 48 இடங்களை கொண்ட மகாராஷ்டிர மாநிலத்தில் பிஜேபி 25, சிவசேனாவுக்கு 23 தொகுதிகள் என்ற அளவில் உடன்பாடு கையெழுத்தானது. இந்த உடன்பாட்டை பிஜேபி தலைவர் அமித்ஷாவும் முதலமைச்சர் பட்னாவிஸும் சிவசேனை தலைவர் உத்தவ் தாக்கரேயும் அறிவித்தார்கள். திமுக, காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே உடன்பாடு ஏற்பட்டு இந்த உடன்பாட்டின் விவரம் அறிவிக்கப்பட்டதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளும் புதுச்சேரி தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்புக்கு முன்னர் தலைநகர் தில்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி மற்றும் மாநில தலைவர்கள் சந்தித்து தமிழக நிலவரம் குறித்து எடுத்துரைத்தார்கள். அடுத்து திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தில்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேச்சு நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளரும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான முகுல் வாஸ்னிக், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உள்ளிட்டோர் சென்னை வந்து மாநில காங்கிரஸ் தலைவர் அழகிரி மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார்கள். பிறகு திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் MK ஸ்டாலினை சந்தித்தார்கள். இந்த சந்திப்பின் போது தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 தொகுதி, புதுச்சேரியில் 1 தொகுதி என்று மொத்தம் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பின்னர் செய்தியாளர்களிடம் MK ஸ்டாலின் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியும் என 10 தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டது. ஆகவே இந்த ஒப்பந்தத்தில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய நானும், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு KS அழகிரி அவர்களும் கையொப்பமிட்டு ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தொகுதி உடன்பாடு மிகவும் திருப்தி அளிக்கிறது என்றும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் KC வேணுகோபால் தெரிவித்தார். திமுகவுடன் நெருக்கமாக உள்ள இதர கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. முதலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு குழுவினர் பேச்சுக்கள் நடத்தினர். அடுத்து மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் திமுக தலைவர் MK ஸ்டாலின் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து உடல்நலம் விசாரித்துள்ளார். தமிழ்நாட்டில் இந்த நிலை என்றால் நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலமான 80 மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் தொகுதி உடன்பாடு கண்டதும் இந்த வாரத்தில் முக்கிய நிகழ்வாகும். பகுஜன் சமாஜ் கட்சி 38 தொகுதிகளிலும் சமாஜ்வாதி கட்சி 37 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று இரு கட்சிகளின் தலைவர்களும் அறிவித்தார்கள். 3 தொகுதிகள் ராஷ்டிரிய லோக்தள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டன. அதே நேரத்தில் இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை சேர்த்துக் கொள்ளவில்லை என்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் போட்டியிடும் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துவதில்லை என்று முடிவு செய்துள்ளதாகவும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் அறிவித்தார்கள். தெலங்கானாவில் உள்ள 17 மக்களவை தொகுதிகளிலும் காங்கிரஸ் போட்டியிடும் என்று அதன் மாநில தலைவர் RC குந்தியா தெரிவித்துள்ளார். இருப்பினும் தெலுங்கு தேசம், இந்திய கம்யூனிஸ்ட், தெலுங்கானா ஜனசக்தி ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சு நடத்தி வருவதாக ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றது முதற்கொண்டே உலக அளவில் இந்தியாவின் புகழும் அவரது பெருமையும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதன் உச்சகட்டமாக தென்கொரிய தலைநகர் சியோலில் இந்த வாரத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட விருது ஏறக்குறைய உலகின் உயர்ந்த விருதான நோபல் பரிசுக்கு ஒப்பானதாகும். சர்வதேச ஒத்துழைப்பு, உலகளாவிய வளர்ச்சி, மனிதவள மேம்பாடுகளில் சிறப்பாக செயலாற்றியமைக்காக இந்த பெருமைமிகு சியோல் அமைதி விருது வழங்கப்பட்டது. சியோல் அமைதி விருது அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் இந்த விருதை பெற்றுக்கொண்டார். We will now present the laureate with a trophy and honorarium. 자, 잠시 기념 촬영이 있겠습니다. We will now take a commemorative photo. Will the laureate be so kind as to
இவ்விருதை வழங்கிய தேர்வு குழுவினர் இந்தியா மற்றும் சர்வதேச பொருளாதார வளர்ச்சிக்கு பிரதமர் மோடியின் அர்ப்பணிப்பு, பொருளாதார சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல் ஆகிய சாதனைகளுக்காக இவ்விருது வழங்கப்படுவதாக தெரிவித்தனர். இந்த சிறப்புமிகு விருதை பெற்ற ஐநா முன்னாள் பொதுச் செயலாளர் கோஃபி அனன், ஜெர்மன் தலைவர் ஏஞ்சலா மெர்க்கெலஸ் ஆகிய சர்வதேச தலைவர்கள் வரிசையில் பிரதமர் நரேந்திர மோடியும் இதன் மூலம் இடம்பெறுகிறார். விருது வழங்கியதுடன் நிறுத்திக் கொள்ளாமல் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகள் அடங்கிய குறும்படமும் இந்நிகழ்ச்சியில் திரையிடப்பட்டது. The 14th Seoul Peace Prize laureate Narendra Modi, Prime Minister of India. A small village in India. Born in a humble household, life wasn't easy for this boy. He had to sell tea at train stations and terminals to help his father make a living. This boy's name is Narendra. இதனிடையே சியோல் விருதை இந்திய நாட்டு மக்களுக்கு தாம் அர்ப்பணிப்பதாக பிரதமர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இந்த விருதை நம் நாட்டின் அமைதி மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு தாம் அர்ப்பணிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு சியோல் அமைதி விருது கிடைத்திருப்பது 130 கோடி இந்தியர்களுக்கும் இது பெருமை அளிப்பதாகும் என்று பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் தென்கொரிய பயணம் மற்றுமொரு சாதனை திருப்பத்தையும் ஏற்படுத்தியது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு தென்கொரிய அதிபர் மூன் ஜே-இன் கண்டனம் தெரிவித்து இந்தியாவுக்கு தனது நாட்டின் ஆதரவை வெளியிட்டது மற்றொரு சிறப்பாகும். பயங்கரவாதத்திற்கு எதிராக பிரதமர் மோடியும் இந்திய அரசும் சர்வதேச அரங்கில் எழுப்பி வரும் குரல் இப்போது எல்லா நாட்டு தலைவர்கள் வாயிலாகவும் எதிரொலிக்க தொடங்கிவிட்டது. அண்மையில் இந்த குரலை எதிரொலித்தவர் இந்தியா வந்த சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான். குடியரசுத் தலைவர் மாளிகையில் அளிக்கப்பட்ட வரவேற்புக்கு பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர் பேச்சு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒழிப்பதிலும் உளவுத்துறை சார்ந்த விவகாரங்களிலும் இந்தியாவுக்கு சவுதி மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும், தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை முழு ஆதரவு அளிப்பதாகவும் கூறினார். இந்தியாவுக்கு சிறந்த நட்பு நாடாக சவுதி விளங்குவதாக தெரிவித்த பிரதமர், சவுதி இளவரசரின் இந்த பயணம் இரு நாட்டு நல்லுறவில் புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து துறைகளிலும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் தங்கள் பங்களிப்பை சிறப்பாக வழங்கி வருவதாகவும் முகமது பின் சல்மான் குறிப்பிட்டார். जहाँ तक एक्सट्रीमिज्म और टेररिज्म की बात है, जो हमारे कॉमन कंसर्न है, हम ये बात बताना चाहते हैं भारत को बताना चाहते हैं कि हम आपके साथ हर तरह का कोऑपरेशन करेंगे, चाहे वो इंटेलिजेंस शेयर ही हो, और न सिर्फ भारत बल्कि सारे जो हमारे आसपास हैं सबके साथ मिलकर काम करेंगे, जो हमारे आने वाली पीढ़ियों के लिए भविष्य रोशन भविष्य को सिक्योर करेंगे. हम आपका बहुत बहुत धन्यवाद करते हैं. आपने जो पॉजिटिव रोल प्ले किया है. இதைத் தொடர்ந்து இந்தியா சவுதி இடையே தகவல் ஒலிபரப்பு, கட்டுமானம், சர்வதேச சூரிய சக்தி மின்சாரம் உள்ளிட்ட துறைகளில் 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. சென்னை மாநகரம் இந்த வாரத்தில் ஒரு புதிய சிறப்பை கண்டது. தேசப்பிதா அஹிம்சா மூர்த்தி மகாத்மா காந்தியின் 15 அடி உயர திருவுருவச் சிலை திறக்கப்பட்டதுதான் அந்த சிறப்பாகும். சென்னையில் மகாத்மா காந்தி உருவாக்கிய தக்ஷண பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவின் 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் அவரது உருவச் சிலையை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திறந்து வைத்து பேசினார். शुगल चंद जैन और नागप्पा जी के प्रति सभा परिवार धन्यवाद ज्ञापित करता है. குடியரசுத் தலைவர் உரையில் மொழிகளின் சிறப்பை பெரிதும் வர்ணித்தார். தாய்மொழி தவிர்த்து இதர மாநில மொழிகளையும் கற்றுக்கொள்வதன் மூலம் நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமையையும் காப்பாற்ற முடியும் என்று அவர் கூறினார். ஒரு மாநில மக்களின் கலாச்சாரம், பண்பாடு ஆகியவை அவர்களின் மொழியை கற்பதன் மூலம் அறியப்படும் என்று தெரிவித்த குடியரசுத் தலைவர், இதன் மூலம் தேசிய ஒற்றுமை பேணப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற கவிஞர்கள், தலைவர்கள் பெருமையையும் அவர் எடுத்துரைத்தார். மகாகவி சுப்பிரமணிய பாரதி தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் நாட்டு மக்களையும் தமது பாடல் வரிகளால் கவர்ந்தவர் என்று தெரிவித்தார். பெண் விடுதலை, சுயமரியாதை கொள்கை எடுத்துரைத்த தந்தை பெரியார் நாடு முழுவதும் போற்றப்படுகிறார் என்று கூறினார். நாட்டின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி, முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கட்ராமன் ஆகியோரின் அர்ப்பணிப்பு தம்மை வெகுவாக கவர்ந்த ஒன்று என்று அவர் அப்போது குறிப்பிட்டார். உஜைக்கும் மக்கள் ஆகிய சிறுப்புகள்களை
ಕೊಂಡದು ತಮಿಳುನಾಡು. ದೇಶ ತನ್ನದೈ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಅವರಗಲಾಲ್ ನಿರೂಪಟ್ಟ ದಕ್ಷಿಣ ಭಾರತ ಹಿಂದಿ ಪ್ರಚಾರ ಸಭಾವೆನ್ ಇನದ್ ವಲಾಗतील ಉಂಗಾಲೆನ್ ನಡುವೆಲ್ ಇರುಪದು ಎನ್ನಕೋ ಮಿಗುಂದು ಮಾಗಿಲ್ಚಿಯೈ ಅಲಿಕಿರುವುದು. ಗಾಂಧೀಜಿಯನ್ சிலைப்பை திறப்பிதன் மூலம் நானுமிக்க பெருமிதம் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் தக்ஷிண பாரத் ஹிந்தி சபாவின் தலைவரும் முன்னாள் நீதிபதியுமான சிவராஜ் பட்டேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை வந்த குடியரசுத் தலைவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர். பெங்களூருவில் இந்த வாரம் நடைபெற்ற 12வது விமான தொழில் கண்காட்சி இந்திய விமானப்படையின் சக்தியை உலகுக்கு எடுத்துக்காட்டும் நிகழ்ச்சியாக அமைந்தது. இந்த கண்காட்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். 5 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதல் 3 நாட்களும் வெளிநாட்டு உற்பத்தியாளர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எஞ்சிய 2 நாட்கள் பொதுமக்கள் விமான கண்காட்சியினையும் விமான சாகச நிகழ்ச்சிகளையும் காண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையின் சக்தி வாய்ந்த போர் விமானங்களான ரஃபேல், F-16, சுகோய் 30, MiG-17 மற்றும் இலகுரக ஹெலிகாப்டர்கள், நவீன லைட் ஹெலிகாப்டர்கள், ஏர்பஸ் 330 உள்ளிட்ட பல்வேறு விமானங்கள் சாகசங்களை நிகழ்த்தின. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானம் அனைத்து சோதனைகளையும் கடந்து வெற்றிகரமாக இந்த கண்காட்சியில் தனது பலத்தை நிரூபித்தது. எந்த சமயத்திலும் தயார் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் அதன் நிகழ்ச்சிகள் அமைந்தன. விமானங்கள் சீறி பாய்ந்து வான்வெளியில் பறந்து நடத்திய சாகச காட்சிகளை மக்கள் கண்டுகளித்து பெற்ற நிறுவனங்கள் நம் நாட்டில் இராணுவ தளவாட உற்பத்தியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த இந்தியாவில் தயாரிப்போம், இந்திய பொருட்களை வாங்குவோம் திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 1,27,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 150 ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் 100% அந்நிய நேரடி முதலீடு மூலம் கொண்டு வந்ததன் மூலம் இராணுவ தளவாட உற்பத்தி அதிகரித்ததாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் குறு, சிறு, நடுத்தர தொழில்கள் வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கோயம்புத்தூர் கொடிசியாவில் பாதுகாப்பு புத்தாக்க மையம் உருவாக்கப்படும் என்றும் இதில் புதிய கண்டுபிடிப்பு தொடர்பான ஆராய்ச்சி மேற்கொள்ள வழிவகைகள் செய்யப்படும் என்றும் அமைச்சர் மேலும் கூறினார். An assured market, you have an assured, in fact, a captive buyer in the Indian Armed Forces, and therefore it is possible for you to achieve the dream of Make in India with your own innovation, the startups, with your own capital because of the various venture capitalists who have come here, and because government has eased the FDI norms. 100% FDI is possible now in the defense sector. நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு, வரும் ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 100 விமான நிலையங்களை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாத தலைவர்கள் 5 பேருக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. மிர்வைஸ் உமர் ஃபாரூக், அப்துல் கனிஃபட்,
பிலால் லோன், ஹசீம் குரோசி, சஃபீர் ஷா ஆகியோர் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டவர்கள் ஆவர். புல்வாமாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் ISI அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்ததாக கருதப்படும் பிரிவினைவாத தலைவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் பாதுகாப்பை விலக்கிக் கொள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி இந்த 5 பேருக்கும் அளிக்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட அனைத்து வாகனங்களும் விலக்கிக் கொள்ளப்பட்டன. எந்த சூழ்நிலையிலும் இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட மாட்டாது என்று அரசு தெரிவித்துள்ளது. இவர்கள் தவிர மற்ற பிரிவினைவாத தலைவர்களுக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பு பற்றியும் ஆய்வு நடத்தி அந்த ஆய்வின் அடிப்படையில் அவர்களுக்கான பாதுகாப்பும் விலக்கிக் கொள்ளப்பட வாய்ப்பு உள்ளது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வாரம் வெளியான ஸ்டெர்லைட் ஆலை பற்றிய தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கும் என்றார்கள். தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த தாமிர உருக்காலை சுற்றுச்சூழலுக்கு கேடு பயக்கிறது என்று அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராடினார்கள். இந்த போராட்டத்தின் போது போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் பலியானார்கள். இதனால் இந்த போராட்டம் மேலும் வலுவடைந்தது. இதையடுத்து கடந்த ஆண்டு மே 22ஆம் தேதி தமிழக அரசு அந்த ஆலைக்கு சீல் வைத்து மூடும்படி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து ஆலையின் நிர்வாகம் முறையீடு செய்தபோது ஆலையை திறக்கலாம் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. நீதிபதிகள் ரோஹின்டன், பாலி நரிமன் மற்றும் வினீத் சரண் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. பசுமை தீர்ப்பாயம் இதில் தலையிட முகாந்திரமே இல்லை என்று கூறி அதன் உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. ஆலையை திறக்க அனுமதிக்குமாறு அதன் நிர்வாகம் விடுத்த கோரிக்கையையும் தள்ளுபடி செய்துவிட்டது. அதே சமயம் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தை ஆலை நிர்வாகம் அணுகலாம் என்று அனுமதி வழங்கியது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தமிழக அமைச்சர்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வரவேற்றார்கள். இது தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றி என்று தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார், CV சண்முகம் உள்ளிட்டோர் கூறினார்கள். இந்த தீர்ப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான வழக்கில் வாதிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். மாநில பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தீர்ப்பை வரவேற்றதுடன் ஆலை ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி, பாமக நிறுவனர் S ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் பலர் இந்த தீர்ப்பை வரவேற்றார்கள். இந்திய கடற்படை அதிகாரியாக பணியாற்றிய ஓய்வு பெற்ற குல்பூஷன் ஜாதவ் உளவு வேலையில் ஈடுபட்டதாக கூறி 2014ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து ராணுவ நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்ததை எதிர்த்து இந்திய அரசு சர்வதேச நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ள போதிலும் பாகிஸ்தான் அந்த முறையீட்டை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் தற்போதைய நிலை. ஈரான் நாட்டில் வர்த்தக நோக்கத்திற்காக சென்றிருந்த ஜாதவை பாகிஸ்தான் படையினர் கடத்திச் சென்று விட்டார்கள் என்பது இந்திய அரசின் வாதம். ஆனால் ஈரான் நாட்டிலிருந்து நுழைந்தபோது பலுஜிஸ்தான் மாகாணத்தில் தங்கள் நாட்டு பாதுகாப்பு படையினரால் ஜாதவ் கைது செய்யப்பட்டதாக பாகிஸ்தான் சர்வதேச நீதிமன்றத்தில் கூறியது. இந்திய தரப்பில் ஆஜரான முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல் ஹரீஷ் சால்வே ஜாதவ் கைது விவகாரத்தில் வியன்னா ஒப்பந்தத்தையும் மற்றும் தூதரக ஒப்பந்தத்தையும் பாகிஸ்தான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்திய தூதரகத்தை அணுக விடாமல் ஜாதவை தொடர்ந்து காவலில் வைத்திருப்பது சட்டமீறல் என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்று வாதிட்டார். இந்தியாவில் சிறை வைக்கப்பட்டிருந்த 13 பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அந்நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்ட போதிலும் பாகிஸ்தான் அதுபோன்ற அணுகுமுறையை மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். ஜாதவ் கைது செய்யப்பட்ட 1 மாதத்திற்கு பிறகே அவருக்கு எதிராக பாகிஸ்தான் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ததாகவும் வழக்கறிஞர் சால்வே தெரிவித்தார். இந்நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தில் ஆஜரான மத்திய வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் தீபக் மிட்டல் பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஜாதவிற்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சாதாரண சட்டப்பிரிவுகளின் கீழ் விசாரிக்கப்பட வேண்டிய இந்த வழக்கில் மரண தண்டனை விதித்த பாகிஸ்தான் ராணுவ நீதிமன்றங்களின் செயல்பாடுகள் குறித்து சர்வதேச நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். குல்பூஷன் ஜாதவ் பாதுகாப்பாக இந்தியா திரும்ப சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். சர்வதேச நீதிமன்றம் என்ன முடிவை அறிவிக்கும் என்பதை இப்போது கூற முடியாவிட்டாலும் உண்மையை யாரும் மாற்ற முடியாது என்பதுதான் இந்த வழக்கில் பொதிந்திருக்கும் சாராம்சம். இந்திய நிதித்துறையில் இந்த வாரத்தில் சிறந்த முக்கிய நிகழ்வுகள் நடந்தன. முதல் நிகழ்வு ரிசர்வ் வங்கி சம்பந்தப்பட்டது. ரிசர்வ் வங்கி கடந்த டிசம்பர் வரையிலான அரையாண்டு ஈவுத்தொகையாக 28,000 கோடி ரூபாயை மத்திய அரசிடம் விரைவில் வழங்கவிருப்பதாக அறிவித்தது. மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தலைமையில் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் மற்றும் துணை ஆளுநர்களும் கலந்து கொண்ட கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. தணிக்கை அறிக்கையின் அடிப்படையில் இந்த தொகை வழங்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவித்தது.
நிதித்துறையில் நடந்த மற்றொரு முக்கிய நிகழ்வு பொதுத்துறை வங்கிகளுக்கு மூலதன நிதியாக 48,239 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியதாகும். பஞ்சாப் நேஷனல் வங்கி, யூனியன் வங்கி உள்ளிட்ட 12 வங்கிகளுக்கு இந்த நிதி ஒதுக்கப்படும். அதிகபட்சமாக அலகாபாத் வங்கிக்கு 6,896 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. யூனியன் வங்கி 4,112 கோடி ரூபாயை மூலதன நிதியாக பெறும். இதன் மூலம் இந்த பொதுத்துறை வங்கிகள் புதிய உத்வேகத்துடன் செயல்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.